I mean, it's honestly, gonna I be a just want to problem. know about Fort Knox, and Yeah. it won't leave me alone. Yeah, I want to know about Fort Knox too. Yeah. Is it true that there have been shipping large quantities of gold back to the United States recently? I read the same thing you did, probably. வேர்ல்ட்லேயே நிறைய கோல்டு ரிசர்வ் வச்சிருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்ஏ தான். அது எங்கே வச்சிருக்காங்கன்னா ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப ஹெவிலி கார்டன் ஏரியாவாக இருக்குது. யாராலுமே அந்த ஃபோர்ட் நாக்ஸ் லொக்கேஷனுக்குள்ளே போக முடியாது. இன்ஃபேக்ட் யுஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் நினச்சா கூட அந்த ஃபோர்ட் நாக்ஸ் லொக்கேஷனுக்குள்ளே போக முடியாது. அவ்வளோ சீக்ரெட்டாக அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஸோ யுஎஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4000 மெட்ரிக் டன்ஸ்க்கு மேலே கோல்டு வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது எல்லாமே இந்த ஃபோர்ட் நாக்ஸில் தான் இருக்கிறதா பார்க்கப்படுது. பட் உண்மையிலேயே அந்த ஃபோர்ட் நாக்ஸில் அவ்வளோ தரம் இருக்கா, எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை ஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமாக குரல் இருந்துட்டு இருக்கு. கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக அந்த ஃபோர்ட் நாக்ஸ் இருக்க கோல்டு உண்மையிலே இருக்கான்னு மக்களுக்கு நிறையவே சந்தேகம் வந்திருக்கு. ஸோ ஃபோர்ட் நாக்ஸ் லொக்கேஷனை கண்டிப்பாக ஆடிட் பண்ணுவாங்களா, ஏன் யூஎஸ் கவர்மெண்ட் அதை ஆடிட் பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதனால கோல்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாழ்க தமிழ் வாழ்க பாரதம். தமிழுக்கான சேனலுக்கு நான் உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். யூஎஸ்ல ஃபோர்ட் நாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கென்டக்கின்ற ஸ்டேட்டில் இருக்குது. அது இந்தியானா கென்டக்கி பார்டரில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து யூஎஸ் எல்லா கோல்டு ரிசர்வுமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அங்கே வந்து நம்மளால் போகவே முடியாது. அது எங்கே இருக்குன்னா பக்கத்துலேயே ஒரு யூஎஸ் மிலிட்டரி பேஸ் இருக்குது. யூஎஸ் மிலிட்டரி பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்லாம். ஸோ அந்த லொக்கேஷன் பக்கத்தில் ரெயில் ரோட் கனெக்டிவிட்டியோட இருக்குது. இது எப்போ செட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 தான் வந்து யூஎஸோட கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபியட் மணி வந்தாச்சு. ஸோ 1974 ஒரு தடவை போயிட்டு இந்த ஃபோர்ட் நாக்ஸ் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வந்து டோட்டலாக 4580 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து $250 பில்லியன். அதாவது வந்து அன்னைக்கு அதை மதிப்பீடு பண்ணி $250 பில்லியன் மதிப்பில் கோல்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் வந்து முன்னாடிலாம் ரொம்ப சூப்பர் பவராக இருந்தது, இன்றைக்குமே சூப்பர் பவராக இருக்குது. ஸோ உலகத்தையே நிறைய கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கிறது யூஎஸ்ஏ தான். ஸோ அந்த 1971 அப்புறம் 1974 ஒரு தடவை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க இந்த கோல்டு ரிசர்வ்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு ஃபோட்டோ ஆப்ரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு செலக்ட் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் சில காங்கிரஸ்மேனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஆப்ரேஷன் மாதிரி ஜஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மக்களுக்கு வந்து சொன்னாங்க, பாருங்க நாங்கள் இவ்வளோ கோல்டு ரிசர்வ் கண்டிப்பாக வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 99.99% பியூரிட்டி கோல்டான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அதில் வந்து காயினை மெல்ட் பண்ணி கொஞ்சம் இம்பியூரான கோல்டு பாஸ் தான் கூட இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கோல்டு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் யாருமே அதை வந்து ஆடிட் பண்ணல. இப்போ 2017 லாஸ்ட் டைம் ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக இருந்தப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி செக் பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக ட்ரம்ப் வந்து பதிவேற்றதுக்கப்புறம் எலான் மஸ்க் ட்ரம்ப்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த ஃபோர்ட் நாக்ஸ் லொக்கேஷனில் கண்டிப்பாக கோல்டு இருக்கா, யூஎஸ்ல வந்து டோஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு ஒன்று எலான் மஸ்க் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது கவர்மெண்ட்டோட வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உண்மையிலே கவர்மெண்ட் எஃபிஷியண்டாக ரன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அவரோட கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ட் நாக்ஸ் பக்கம் திரும்பி இருக்கு. யூஎஸ்ல இருக்கிற எவ்வளோ கோல்டு இருக்குது, உண்மையிலே எவ்வளோ கோல்டு இருக்குது, அதை வச்சு நம்மளால எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ எலான் மஸ்க் என்ன சொன்னார்னா ரீசெண்டாக வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் ஏறும்போது அதாவது ட்விட்டரில் வந்து ஒருத்தவங்க போஸ்ட் போட்டாங்க, யூஎஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக கோல்டுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து போஸ்ட் போட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி எலான் மஸ்க் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணாரு, கண்டிப்பாக கோல்டு இருக்கணும் இல்லையா, எவ்ரி வருஷம் அதை போய் எவ்ரி இயர் அதை செக் பண்ணுறாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கே தெரியல இந்த மாதிரி வந்து கோல்டை வந்து யாருமே செக் பண்ணுறது இல்லை, யூஎஸ் கிட்ட இருக்கிற கோல்டை வந்து யாருமே செக் பண்ணுறது இல்லை, உண்மையிலே அங்கே இன்னும் கோல்டு இருக்கா அப்படின்னு கூட அவருக்கு டவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜோ ரோகனோட பாட்காஸ்ட் இருக்குது, ஜேஆர்இ பாட்காஸ்ட் இருக்குது. அதில் வந்து எலான் மஸ்க் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் போய் பேசினார். அதில் ஜோ ரோகன் அவர்கிட்ட கேட்கும்போது ஃபோர்ட் நாக்ஸில் தங்கம் இருக்குதை நீங்கள் நம்புறீங்களா, எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் மேபி அது உண்மையிலே கோல்டு இருக்கா இல்லை கோல்டு மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல் வச்சுட்டு அது மேலே ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்தளவுக்கு கூட எலான் மஸ்க் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க்கு சப்போர்ட்டாக வந்து அந்த கோல்டை வந்து ஆடிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் உண்மையிலேயே ஆடிட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது செகண்டரி. பட் அவர் வந்து மீடியா அதாவது மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு ஆடிட்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து they will just go and first they will do a inventory check. எவ்வளோ கோல்டு அங்கே டோட்டலாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி செக் பண்ணுவாங்க. செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோல்டெல்லாம் வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ கோல்டு வந்து எவ்வளோ பார்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. தேர்ட் வந்து அந்த கோல்டோட பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, அதாவது 99.99% இருக்கா, 22 கேரட்டா 24 கேரட்டா, எவ்வளோ இம்பியூரிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது, அதோட கரண்ட் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிய வரும். இப்போ ஃபோர்ட் நாக்ஸ் அப்போ அவங்க ஆடிட் பண்ணி பார்த்தாலுமே அதை கண்டிப்பாக வந்து ஆடிட் பண்ணி மக்களுக்கு சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதை சொல்லறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ட் நாக்ஸில் வந்து அந்த கோல்டை கொண்டு போய் வச்சப்போ 1971 வச்சப்போ அதோட ப்ரைஸ் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் தான் செட் பண்ணியிருக்காங்க. $42.22 per
ounce of gold. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு ounce of gold வேல்யூ பார்த்தீங்கன்னா $3,000. ஸோ $42.22 இருந்து $3,000 எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்க, 100 டைம்ஸ், இன்ஃபேக்ட் 100 டைம்ஸ்க்கு மேலே. ஸோ இன்னைக்கு அந்த கோல்டை வெளியே எடுத்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா யூஎஸ் கவர்மெண்டோட பேலன்ஸ் ஷீட் வந்து அந்த கோல்டு ரிசர்வ்னால இருக்கிற மணி வந்து 100 டைம்ஸ் அதிகமாக்க முடியும். ஸோ இதை வந்து மேபி ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் யோசிக்கிறாங்களான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேபி அதுக்காக இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். செகண்ட் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப் வந்து பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் வீக். ஸோ வந்து பிட்காயின் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வாங்க வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி வாங்குவாங்கன்னா வந்து மக்களோட வரி பணத்தை வாங்காமல் இந்த மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் அசெட்ஸ் வச்சு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இந்த கோல்டில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு, மேபி 10% ஆஃப் கோல்டு வந்து வித்துட்டு அதை வச்சு பிட்காயின் வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிட்காயின் பற்றி நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பற்றி. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் இந்த டோஜ் மூலமாக இந்த ஃபோர்ட் நாக்ஸ் ஆடிட் பண்ணி இந்த கோல்டை வித்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இன்னும் சிலது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ட் நாக்ஸில் கண்டிப்பாக வந்து அவங்க ஆடிட் பண்ண மாட்டாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இது ஆல்ரெடி வந்து கொலாட்ரலாக வச்சிருக்கலாம். அதாவது இந்த கோல்டை வந்து லோன் அவுட் பண்ணிருக்கலாம், கடனுக்கு கொடுத்துருக்கலாம், வேற ஏதாவது பேங்க்ஸ்க்கோ இல்லை வந்து வேற ஏதாவது பேங்க்ஸ் லோனுக்கு வந்து கொலாட்ரலாக யூஸ் பண்ணிருக்கலாம். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து மேபி யூஎஸ் கவர்மெண்ட் ஃபோர்ட் நாக்ஸ் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக தான் பண்றாங்க. ஆக்சுவலாக கோல்டு அங்கே இருக்காது, வேற ஏதாவது சீக்ரெட் லொகேஷனில் இருக்கும், ஓப்பனாக சொல்கிற லொகேஷனில் வைக்க மாட்டாங்க. ஃபோர்ட் நாக்ஸில் கண்டிப்பாக கோல்டு இருக்காது, வேற ஏதாவது சீக்ரெட் லொகேஷனில் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ட் நாக்ஸ் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஒரு எம்டி பில்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது செகண்ட் ரீசனாக சொல்றாங்க. தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து சப்போஸ் அந்த கோல்டே இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கலாம். அவங்க இவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்றாங்க, 4500 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அவ்வளோ கோல்டு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி சொன்னாங்கன்னா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பயங்கர அடி வாங்கும், யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்கிடும். ஸோ அதனால அதை ஓப்பன் பண்ணாமல் கூட போகலாம். ஸோ இந்த ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் எடுத்துக்கலாமே. சப்போஸ் அவங்க சொல்ற அளவுக்கு கோல்டு இல்லை, சப்போஸ் பாதி 50% ஆஃப் கோல்டு தான் இருக்குன்னா மக்கள் கோல்டு மார்க்கெட்டில் பயங்கரமாக வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு, பீக் ரேட்டில் போயிட்டு இருக்கு ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ அப்படி சப்போஸ் திடீர்னு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு கிட்ட அவ்வளோ கோல்டு இல்லை, கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஸோ என்ன நடக்கும்னா சப்ளை டிமாண்ட் கான்செப்ட் தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் பண்ணும். ஸோ திடீர்னு வந்து சப்ளை கம்மியாயிடுச்சு, எல்லாரும் நினச்சிருப்பாங்க யூஎஸ் கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் யூஎஸ் கிட்ட அந்த கோல்டு இல்லைன்னா விச் மீன்ஸ் உலகத்தில் எவ்வளோ கோல்டு சர்க்குலேஷன் இருக்கோ அது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ கோல்டோட ப்ரைஸ் இன்னும் கூட ஸ்கை ராக்கெட் ஆகும். ஆல்ரெடி கோல்டு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு ப்ரைஸு. சப்போஸ் யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட அவ்வளோ கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேர்ல்டு வைட் வந்து மார்க்கெட்ஸ் பயங்கரமாக அடி வாங்கும். பட் கோல்டோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கோல்டோட ப்ரைஸும் சரி, மற்ற உலகத்தில் இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர வந்து ஒரு ஷஃபிள் ஆகிடும். ஸோ இந்த ஃபோர்ட் நாக்ஸ் கோல்டு ரிசர்வ் பற்றி கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட முன்னாடி வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். என்னன்னா வந்து யூ ஹேவ் டு ட்ரை டு பை கோல்டு. அது எப்படி வாங்கணும்னா வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறதுல ஒரு யூஸும் இல்லை. யூ ஹேவ் டு பை இட் இன் த ஃபார்ம் ஆஃப் காயின் ஆர் பார்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து காயின் இல்லை பார் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் நல்ல ரிட்டர்ன் ஆஃப் வேல்யூ இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜுவல்லாக வாங்கினீங்கன்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப 30 to 40% மணி வந்து நீங்கள் ஜஸ்ட் த்ரோ அவே பண்ணுறீங்க. ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் எமோஷனையும் இன்வெஸ்டிங்காக மிக்ஸ்அப் பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கோல்டு வாங்குறது வேறு, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு கோல்டு வாங்குறது வேறு. மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ண கோல்டு வாங்குறீங்களா இல்லை உங்களோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண கோல்டு வாங்குறீங்களா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் டு இன்வெஸ்ட், don't go for gold ETF or anything like that. Buy physical gold in the form of gold, coin or bar. Second என்னன்னா வந்து you can go and try to buy digital gold which is bitcoin. ஏன்னா பிட்காயின் வந்து கோல்டோட பெட்டர் எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா நீங்கள் கோல்டை பாதுகாக்கிறது கஷ்டம். கோல்டை வந்து நீங்கள் வந்து யூ கான்ட் ஆடிட், யார்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, யூஎஸ் கவர்மெண்ட் எவ்வளோ கோல்டு இருக்குது, இல்லை இந்தியாவில் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு யாராலுமே கண்டிப்பாக ஆடிட் பண்ணி சொல்ல முடியாது. பட் பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி ஆடிட்டபிள் டிரான்சாக்ஷன்ஸ், எல்லாமே ஆன்லைனில் ரியல் டைமில் நடக்கும். நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டோன்ட் லுக் அட் தோஸ் கிரிப்டோ காயின்ஸ் பிகாஸ் முக்கால்வாசி கிரிப்டோ காயின்ஸ், இன்ஃபேக்ட் 99% ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்கேம் தான். பிட்காயின் வந்து அதில் ஒரு எக்ஸப்ஷன். ஏன்னா பிட்காயின் தான் வந்து மார்க்கெட் லீடர், அதனால தான் யூஎஸ் கவர்மெண்ட்டும் அதை ரெகக்னைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு அண்ட் பிட்காயின் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இன்னும் போக போக நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டோட ஷைனை குறைஞ்சி, கோல்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி பிட்காயின் வந்து கண்டிப்பாக வந்து தலை தூக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பிகம் அ டாமினன்ட் அசெட் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ் நடக்க போகுது. ஸோ இட்ஸ் ஸ்டில் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். நீங்கள் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் ஒரு 500 rupees 1000 rupeesக்கு மட்டும் இது கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி ஒன்ஸ் அ மந்த், ட்வைஸ் அ மந்த், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மணி கிடைக்குதோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் போடுற மாதிரி பிட்காயினை வாங்கி கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டு வச்சுக்கோங்க. யூ வில் டெஃபினெட்லி ரியலைஸ் தட் இன் நெக்ஸ்ட் 5 to 10 years நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. நல்ல வேலை நம்ம கோல்டு வாங்காமல் பிட்காயின் வாங்கியிருக்கோம். கோல்டும் வாங்குங்க. பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் கோல்டு அண்ட் பிட்காயின் வாங்குறது ஒரு நல்ல விஷயம். ஸோ கோல்டு வாங்குறதை யோசிங்க, பிட்காயின் வாங்குறதை யோசிங்க. கொஞ்சம் அமௌண்ட் எவ்ரி மந்த் வாங்கிட்டே இருங்க, விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யோர் லாங் ரன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டோட ப்ரைஸ் ஆல்ரெடி பீக் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோல்டு ப்ரைஸ் பற்றி? பிட்காயின் வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.